நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்மராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 29 மார்ச் 2025 வரக்கூடிய சனி கிரகம் நீங்க மாட்ட போறீங்களா, தப்பிக்க போறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு முக்கியமா உங்களுக்கான பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு அஷ்டமத்த சனி தான். 8ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரார். பொதுவாகவே சூரியன் சனினாலே ஃப்ரிக்ஷன். அப்போ அந்த சனி கிரகம் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது அச்சச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, கவலையே பட வேண்டாம். பயங்கர சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் சிம்மராசிக்காரங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த தடவை சிம்மராசிக்காரங்க பார்க்க தான் போறீங்க. அப்படின்னா அஷ்டமத்த சனி இல்லையா அப்படின்னா அஷ்டமத்த சனி இருக்கு. ஆனா அதுலயும் நீங்க ஜெயிக்க போறீங்கன்றதுல உறுதி. ஸோ அது எது, எந்த காலகட்டம், எப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தூக்கி எறிங்க, பயப்படவே வேண்டாம். ஏன்னா எல்லாருமே சிம்மராசினாலே கண்டக சனிலேயே தாங்க முடியலையேப்பா, இப்போ அஷ்டமத்த சனி வேறையா, என்ன ஆக போறோமோ அப்படின்ற பீதி 1% கூட உங்களுக்கு வேண்டாம். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். கவலையே பட வேண்டாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே. ஸோ அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம சனி கிரகம் எங்க போறார்? 7ஆம் வீட்டில் அவர் இருக்கும்போது சுய வீட்டில் அவர் காரசாரமா இயல்பு தன்மையில இருந்தார். ஆனா இப்ப குரு வீட்டுக்கு சனி பகவான் போறார். அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது குருனுடைய தன்மை முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனை பேர் கடுமையான ஹெச்ஆர்ட்ட கஷ்டப்படுறீங்க, கடுமையான ஃபேமிலி லைஃப்குள்ள ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சிக்கி தவிக்கிறீங்க. நீங்க படப்படான்னு பேசுறது எல்லாருமே வெடிக்கிற மாதிரி, மத்தாப்பு மாதிரி உங்களோட இருக்காங்களே, உங்களுக்கு பிரகாசத்தன்மையை புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டீங்க. உங்களுடைய ஈகோ கிளாஷ்னால உங்களுக்குள்ள இருந்துடைய ஸ்பேஸ் எல்லாமே போயிடுச்சு. நிறைய பேருக்கு நன்மைகள்ன்றது நடந்திருந்தா கூட அந்த நன்மைகளை நடந்ததே ஏண்டா நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா போறதுக்குண்டான வழி தெரியாம எக்கச்சக்கமான பேர் தத்தளிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ராட் சான்சஸ் கிடைக்குது, ஆனா அதுல இருக்கக்கூடிய கேள்விக்குறிகள், அதுக்குண்டான செலவுகள், அதை ஈடுகட்ட முடியாம எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை பேருக்கும் இந்த அஷ்டமத்த சனி உங்களுக்கு அருமையான ஒரு தீர்வை கொடுக்க போயிடுது. உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி நீங்க ரொம்ப சூப்பரான முடிவுகளுக்குள்ள தள்ளப்பட்டு இப்ப எடுக்கக்கூடிய முடிவினால் நீங்க பல வருடங்கள், ஏன் 20-30 வருஷம் கழிச்சு கூட அடேங்கப்பா இந்த வருஷத்துல தானே இவ்வளோ நன்மைகள் நடந்தது, நம்மளை புஷ் பண்ணிச்சே, ஏதோ அந்த புஷிங் எனர்ஜிக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்க போகுது. இது வரைக்கும் நான் சொன்ன கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பட்டிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எல்லாம் தான் இனி அவ்வளவு பாசிட்டிவா போக போறீங்க அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்க போறார். அப்ப அந்த 2ஆம் வீடு அப்படின்றது இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவும் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவும் இருக்கு. பாசிட்டிவ் சொல்ல இனிமையா இருக்கும், ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கும்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சில பாயிண்ட்ஸ் தான் நான் பின் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா உங்களுடைய வாக்குஸ்தானம். ஸோ பொதுவாகவே சூரியன் வீட்டு சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் படபடான்னு பேசுவாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க, ஆனா மனசுல எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ அந்த டக்குன்னு மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களை புண்படுத்தாம எப்படி பேசணும் அப்படின்ற உங்களுடைய வாக்கு நீங்க பேசும்போது அந்த என்ன பேசுறீங்கன்றது உங்க மனசுக்கு எடுத்துட்டு போய் நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனையே இருக்காது. புதுசா கல்யாணமானவங்க, புது குடும்பம் அப்படின்னு வந்தவங்க எல்லாமே, புது குடும்பம்னா கல்யாணமானா மட்டும்தான் கிடையாது,
நீங்க ஒரு புது ஆஃபீஸ்க்கு போறீங்க, புது இடத்துக்கு போறீங்க அப்படின் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல்ல உங்க ஈகோ காமிச்சுக்காம நீங்க சகஜமா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாலே பல அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ஆனாலும் ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு மனோநிலைக்குள்ளேயே உங்களுக்கு ஃபைனலா எடுத்துட்டு போயிடும். அதாவது நீங்க ஒருத்தர் டக்குன்னு பேசிடுறீங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், டக்குன்னு வெடுக்குன்னு பேசிடுறீங்க, அப்புறம் அவங்களே வந்து ஏன்பா இப்படி பேசினேன், எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லும்போது அச்சுச்சோ நான் அப்படி நினைச்சு சொல்லலப்பா அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இல்ல அலைச்சல் ஏற்படும், இல்லைன்றது இல்லை, பட் அந்த அலைச்சல் வந்து பெனிஃபிஷியலான அலைச்சலா இருக்கும். இது வரைக்கும் நீங்க கடுமையா உங்களுடைய ஹெச்ஆரோ அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியலோ சுப்பீரியரோ உங்க ஓனரோ நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் உங்களை இப்படி போ அப்படி போ அப்படி போன்னு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில நீங்க வந்திருப்பீங்க. பட் அது வந்ததுனால இப்போ எது சொன்னாலுமே உங்களுக்கு ஓகேன்னு தோணிடும். அப்ப கத்து கொடுத்த ஒருத்தர் வேணுமே. சரி, கடுமையான டீச்சர்லாம் இருந்த காலகட்டத்துல தான் கரெக்டான வழி நம்மளை எடுத்துட்டு போனாங்கன்றது நிறைய பேருக்கு இன்னைக்கு புரியுது. ஸோ அந்த புரிதல் ஏற்பட்டு நீங்க இனி கடுமையான வழி வந்தாலும் அதுல கடகட கடகடன்னு நடந்து போயிடுவீங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, குரு பெயர்ச்சி மே மாசம் ஆயிடுது. அப்ப அந்த இடத்துல நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை தாமதமாயிருக்கோ, 10 வருஷம் ஆச்சு 12 வருஷம் ஆச்சுன்றவங்களுக்கு கூட இப்ப தானாகவே குழந்தை உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அல்லது நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் பலித்தம் இல்லை அப்படின்னா இப்போ குருன்றது டாக்டர். ஸோ அந்த டாக்டருக்கே கரெக்டான வழிகள் தோன்றியோ அல்லது இப்போ கிரகங்கள் தானே எல்லாமே, அந்த கிரகங்களினால் அந்த டாக்டர் உங்களுக்கு வேற வழி சொல்லியோ அல்லது வேற்று மருந்துனாலோ அல்லது வேற்று வழியினாலோ வேற்று மனிதர்கள்னாலோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்போ குழந்தை உருவாறதுக்கு குழந்தை இன்மைன்னு எந்தெந்த சிம்மராசி மக்கள் சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை 99.9% உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நல்ல குழந்தையா, அருமையான குழந்தையா உங்களுக்கு பிறக்கும். சந்தோஷ மழையில நீங்க நினையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க மனசு சனி பகவான் வந்து இப்போ உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கும்போது 5ஆம் வீடுன்றது மனம். மனம் தாங்க எல்லாமே. மனசு சந்தோஷப்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியம் எல்லாம் சீராகும். மனோ தைரியம் ஏற்பட்ட எதையும் வெல்லும் குணம், எதையும் வெல்லும் தைரியம், எதையும் வெல்வோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த கான்ஃபிடென்ஸ் மன சந்தோஷம் அப்படின்றது இப்ப கிடைச்சே தீரும். அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்லும் போது உற்சாகம் பிரமாதமா இருக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்ப 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது குருனுடைய வீட்டில இருந்து பார்க்கும்போது அது சுக்கிரனுடைய வீடாக அமையும் போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சுக்கிரன்னு வரும்போது சுகம் சௌக்கியமா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுடைய உத்தியோக ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க பிடிக்காத இடத்துல, உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல வேற வழியே இல்லையேன்னு குடும்ப பிரச்சனைக்காக பண பிரச்சனைக்காக ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே ப்ரமோஷன் கிடைச்சு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ரசிச்சு ஜெயிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு ஒரு தொழில உட்கார வச்சிடும். தொழில் மாற்றம் உண்டு. அந்த தொழில் மாற்றம் சுகமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடும். மேல் படிப்பு படிக்க வைக்கும். அந்த மேல் படிப்புனால நிறைய அனுகூலங்கள், வாழ்நாள் முழுக்க முன்னேற்றம் ஏற்படும். ஏன் நிறைய சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் பிஹெச்டி இப்ப பண்ணுவாங்க. பிஹெச்டி முடிக்க முடியலையேன்னு கட் ஆயிருந்தவங்களுக்கு கூட இப்ப பிஹெச்டி முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மூவ் பண்ணுவீங்க. அப்ராட் சான்சஸ், அப்ராட்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. இப்ப நான் இனிமே சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய காலு, பாதம், எலும்பு, நரம்பு,
தூக்கமின்மை, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். ஆயில் மசாஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் புல்லிங் நீங்க பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். கீரை அதிகமா சாப்பிடுங்க, ஹீமோகுளோபினை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதிர்ப்பு சக்திக்கு உண்டான வலுவை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. முதல்ல நான் சொன்னேன் அலைச்சல் அப்படின்றது இருக்கும், ஆனா அந்த அலைச்சல் பிரயோஜனமா இருக்கும். ஆனா அலைச்சலுக்கு வேண்ட தெம்பு வேணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம்னு இருந்ததுன்னா நீங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வக்ரகதி சனி பயிற்சியில 2 தடவை ஏற்படும். 2025 ஒரு தடவை, 2026 ஒரு தடவை. 2025 ஜூலை டு நவம்பர் வக்ரகதி ஆகுது. அந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப 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 எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வலிக்கு விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலகட்டத்துல உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு, அதாவது மன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலகட்டத்துல தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்ற காலகட்டத்துல பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் சனியோட போய் சேருவார். எப்போ? 2 தடவை. ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த 2026 பங்குனி மாசம். அந்த காலகட்டத்துல புதுசா எந்த முயற்சியும் ஏற்படுத்திக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க ஹையர் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றீங்க, நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நீங்க போறீங்கன்னா அந்த மாசத்தை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்பயே நான் சொல்றதுனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அந்த மந்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். இதே அடுத்த பங்குனி மாசத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லை. ஏன்னா குரு பகவான் அங்க பார்த்துடுறார். அப்போ அது ஒன்றும் பெரிய சிரமமா இருக்காது. இருந்தாலும் அந்த மாசம் வேண்டாமே. அதே மாதிரி 2026 வரக்கூடிய வக்ர காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க சுய ஜாதகம் இங்க பேசும், அதுதான் பேசும். சோ அந்த இடத்துல இப்போ சனி தசை, சனி அந்தரம், சனி புத்தி, அல்லது உங்க சுய ஜாதகத்துல சனி சூரியன் ஏதாவது சம்பந்தம், சனி செவ்வாய் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க எல்லாம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது மனசுல ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க. பட் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா பயம்ன்றது இல்லாம இருந்தாலே அந்த என்ன எதிர்நோக்கி வரும்ன்றது தெரிஞ்சு மனதளவுல நீங்க அதை தாண்டி வந்துடுவீங்க. ஸோ இதுதான் நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். மனசை லேசா வச்சுக்கோங்க. சூரியனுடைய வழிபாடு, ஹனுமனுடைய வழிபாடு பெரிய பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஹனுமனுக்கு கொடுக்கிற செந்தூரத்தை தினமும் வச்சுக்கோங்க, சந்தனம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து எப்படி உங்களுக்கு இருக்குன்றதை தெளிவுபடுத்தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பரா போங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.